கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 133:3 எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எந்த இடத்துலனா ஒருமனப்பட்டு இருக்கின்றதான இடத்துல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து சுகமாக இருப்பதை பெரும்பாலும் நாம் எல்லாருமே விரும்புகிறோம். அது நல்லது தான். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், செய்யக்கூடிய வேலை தொழில்களில், ஊழியங்களில், படிப்பில், எல்லாவற்றிலும் ஒரு நன்மையான நாட்கள் வருவதை எல்லாருமே விரும்புவோம். அன்பானவர்களே, அதை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வது என்று தான் இன்றைக்கு இந்த சங்கீதங்கள் மூலமாக நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஒரு குழுவாக இருக்கலாம், எதுவாக ஒரு பார்ட்னர், ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இருவரும் அல்லது 3 பேரோ 5 பேரோ சேர்ந்து பண்ணலாம். இப்படி எந்தெந்த இடத்துல குழுவாக இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஒரு மனதை நீங்கள் காத்து கொண்டால், அப்படிப்பட்டதான ஐக்கிய உணர்வோடு நீங்கள் இருந்தால் அந்த இடத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் வெளிப்படும். அதே போல ஜீவன் வாழ்வு அந்த இடத்துல உண்டாகும். ஆகவே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு எளிமையான வழியை ஆண்டவர் சொல்றாரு. குடும்பமா, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாக ஒருமனப்பட்டு இருங்களேன், ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, ஐக்கியத்தோடு திருவிருந்து எடுங்க சபைக்கு போய். இப்படி பல்வேறு விதங்களிலே உங்கள் ஒரு மனதையும் ஒற்றுமையையும் ஐக்கிய உணர்வை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வெளிப்படுத்த உங்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் வெளிப்படும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதுவும் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். ஆகவே இருக்கின்ற இடத்துல நீங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி எடுங்கள். அந்த ஒற்றுமையான வாழ்வுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஒரு மனதை கெடுக்கிற எந்த காரியத்தை நான் கடிந்து கொள்கிறேன், எங்களுக்குள்ள ஒரு மன ஒற்றுமை உண்டாவதாக என்று கணவன் மனைவியாக இணைந்து சொல்லுங்கள், பெற்றோர் பிள்ளைகளாக சேர்ந்து சொல்லுங்கள், வேலை செய்கிற இடத்துல பார்ட்னர்ஷிப்பில், இப்படி எல்லா இடங்களிலுமே அந்த ஐக்கிய உணர்வுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஐக்கிய உணர்வு உண்டாகும். அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமும் ஜீவனும் எளிதாக கிடைக்கும். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள், வெற்றி மேலே வெற்றி அடைவீர்கள். ஆகவே ஆசீர்வாதத்துக்கும் நல்ல வாழ்வுக்கும் அடிப்படை ஒற்றுமை உணர்வு என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், வெற்றி அடைவோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஐக்கிய உணர்வு உண்டாகட்டும். ஒரு மனதோடு ஒற்றுமையோடு குடும்ப வாழ்விலே ஆண்டவரே, வேலைகளில், பிஸ்னஸில் ஆண்டவரே அதை காத்து கொள்வார்களாக. அதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றியை அடைந்து சுகமாக இருப்பார்களாக. ஊழியர்களுக்குள்ள ஒரு மனம், சபைக்குள்ள ஒரு மனம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட சபைகளிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஊற்றுகிறீர், அதற்காக நன்றி. இதை நாங்கள் பெற்று உங்கள் நாமத்தை மையப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.